பிரஜான தீபிகா அப்படின்னு ஒரு பழமையான நூலுங்க. அதில் பல அரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது அப்ளைடு சயின்ஸ். அதான் நம்ம வாழ்க்கையில் நாம் சிலதெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது, கிரகங்களோடு பொருத்தி பார்க்கும் பொழுது, பொருந்தி பார்க்கும் பொழுது எல்லாமே பொறுப்பாக வருதுங்க, பொருந்தியும் வருதுங்க. அதனால் ஜோதிடம், கிரகங்கள் அதுதான் நம்மை ஆட்படுத்தி கொண்டே இருக்குதுங்க. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டே தாங்க இருக்குது. சாதாரணமாக கோல் எடுத்தால் குரங்காடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த கோல்னால் எந்த கோல்? அது எந்த கோலாக இருந்தாலும் கோல் எடுத்தால் குரங்காடும். அப்போ அது குச்சி, அதுக்குரிய கிரகம் செவ்வாய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்குரிய கிரகமாக சூரியன் வருது. ஏன்னா செங்கோல் அப்படிங்கிறது தான் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு கோல். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த அரச முத்திரைக்குரியது. அதனால் செங்கோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனாக வருது. தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கோல் செங்கோல். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தரத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசு குறியீடு, தலைமை குறியீடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தலைமை அரசு குறியீடுனாலே அந்த இடத்துல சூரியன் வந்துடுறாரு. அப்போ செங்கோலுக்குரிய கிரகமாக சூரியன் வராருங்க. தராசுக்கோல், ஆமாம், நம்ம தராசு தட்டு பார்க்குறோம் இல்லைங்களா? பொருள்களை தரம் பிரித்து எடை பார்த்து கொடுக்கக்கூடிய தராசுக்கோள் வேறு, மனிதர்களை இடம் பிரித்து அதை பார்க்குறது தராசுக்கோள். அந்த மாதிரி கோள் தான் தராசுக்கோள். அப்போ சீர்தூக்கி பார்க்குறது, அதான் ரெண்டு பக்க விவாதங்களையும், இப்போ தராசுக்கோள் மாதிரி நடுநிலையாக இருக்கிறாரு அப்படின்னு நடுவரை பற்றி சொல்லுவாங்க, அல்லது தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதியரசரை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நீதிமன்றங்களில் நீதியரசருக்கு மேலே அந்த தராசுக்கோளோட ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ அப்படின்னா என்ன? ரெண்டு பக்கமும் சாயாமல், எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருந்து தர்மத்தின் வழியில் போய் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த தராசு தட்டை அங்கே அந்த நீதிமன்றத்தில் நீதியின் கோலாக, நீதியினுடைய ஒரு குறியீடாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தராசு கோலில் அதாவது சீர்தூக்கி பார்க்குறது குரு பகவானாக இருக்கிறார். அப்போ அந்த தூக்கிறது குரு பகவான். அந்த நியாயங்களை யோசிப்பது சனி பகவான். அதை ரெண்டு பக்க விவாதங்கள் இருக்கு இல்லைங்களா? ரெண்டு பேர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வராங்க. அதில் ரெண்டு பேருடைய விவாதங்களையும் கவனிக்கிறது சனி பகவான். அதில் தீர்ப்பு சொல்கிறது யார்? குரு பகவான். அப்போ அந்த நீதி தராசுக்கோளுக்குள்ளார குரு பகவானும் இருக்காங்க, சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டில் கோல் போடுறது இருக்கு இல்லைங்களா? இப்போ வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், அது மாதிரி இப்போ நாம் விளையாடும்போது கோல் போடுறது இருக்கு இல்லைங்களா? அந்த கோலுக்குரிய கிரகங்களாக செவ்வாயும் குருவும் வராங்க. ஏன்னா விளையாட்டு அப்படின்னாலே அது செவ்வாய் தான். உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது செவ்வாய் தான். ஆனால் அந்த கோல் அப்படின்னா அது குரு பகவான் தான். அந்த குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இலக்கை நோக்கி நம்ம அந்த பந்தை உருட்டுறது, அந்த பந்தை போட்டிகளுக்கிடையே கொண்டு போகிறது. அப்போ அது செவ்வாயும் குருவுமாக பார்க்குறாங்க. உங்கள் லைஃப் கோல் என்னங்க அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க. லைஃப் அப்படின்னாலே அந்த இடத்துல யார் வரா? ஜீவன். லைஃப்னால் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குரிய கிரகமாக குரு பகவான் வர்றாரு. அப்போ இந்த விளையாட்டு, அந்த லைஃப் கோல், வாழ்க்கை விளையாட்டில் நம்முடைய லைஃப் கோல் என்னன்னு பார்த்தா அங்கே செவ்வாய் வர்றார். அப்போ குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கிறவங்க, குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறவங்க, குருவும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க. நாளைக்கு வேறு வேறு கோல்லாம் அதுக்குரிய கிரகங்கள்லாம் எது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு கண்ணக்கோள் வைக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.